டேய் நீ ஏன்டா 2 டேஸா ஸ்கூலுக்கே வரல? எங்க அப்பா இறந்துட்டாருடா. டேய் உனக்கு ரொம்ப லக்கிடா, உங்க அப்பா இறந்துட்டாரு. நீ படிக்கிறதா இருந்தாலும் படிக்கலாம், விளையாடுறதா இருந்தாலும் விளையாடலாம், தூங்குறதா இருந்தாலும் தூங்கலாம். இனிமே உன்னை யாரும் அடிக்க மாட்டாங்க. ஹலோ ஹலோ, நான் சஞ்சுவோட ஸ்கூல் டீச்சர் பேசுகிறேன். என்ன மார்க்ஸ் கம்மியாக வந்திருக்கா? மார்க்ஸ் பற்றி இல்லை. ஃபீஸ் ஷார்ட் டிப்ஸ் அப்படின்னா அவங்க அம்மா கிட்ட பேசுங்க, நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், வச்சிடுறேன். ஹலோ, நம்ம நினைச்சபடியே யோகேஷ் ஆன் டைம்ல ப்ராஜெக்ட் முடிச்சிட்டான். எல்லாம் நம்ம கைக்கு வந்துருச்சு. இனிமேல் யோகேஷை வெளியே அனுப்புறது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. குவாலிட்டி டெஸ்டிங்க்கு நம்ம ஒரு டிஃபெக்ட் ரெடி பண்ணணும். ப்ராஜெக்ட்ல இருந்து வெளியே அனுப்பிடுவோம். இல்லைனா இப்போ அவன் ப்ராஜெக்ட் ரெடி பண்றதுக்கு நம்ம பக்கத்திலே உட்காருவான். அதுக்கப்புறம் நம்ம நெத்தி மேலேயே உட்காருவான். திறமைசாலியை யூஸ் பண்ணிக்கணும்டா, அதுக்கப்புறம் மெரிச்சிடணும். அந்த ஐடியா நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும் நம்ம எப்பவுமே டாப்ல இருப்போம். இதெல்லாம் எதுக்கு உங்ககிட்ட சொல்றேன்னா, நீ நம்ம ஜாதி பையன்ல. டேய், இவ்வளோ மோசமானவனா நீ? இந்த ப்ராஜெக்ட்காக டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணி ஆன் டைம்ல டெலிவர் பண்ணா நீ அந்த கிரெடிட்ஸ் எல்லாம் திருடிட்டு போய் எங்க எல்லாத்தையும் ஏமாத்தி உன் ஜாதி கால் கீழே வைப்பியா? இந்த ப்ராஜெக்ட்காக டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணி வீக்கெண்ட் கூட ஒர்க் பண்ணி ஃபேமிலியை விட்டு விலகி இருந்து நாங்க ராப் பகலா 4 மணி நேரம் வேலை பார்த்து கொடுத்தா நீ எம்எல்ஏ தப்பான ரிப்போர்ட் கொடுப்பியாடா பொறுக்கி ராஸ்கல். உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா, கண்டிப்பா உன் மேல நான் கேஸ் ஃபைல் பண்ணுவேன். எவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணா இப்படி பண்றாங்க. ஓகே, லீவ் மீ அலோன். ஓகே ஓகே, ஜஸ்ட் லீவ் ஹிம். ஹலோ, ஏங்க டார்ச்சர் பண்றீங்க? ஃபோன் கட் பண்ணிட்டே இருந்தா நான் பிஸியா இருக்கேன்னு புரிஞ்சுக்க முடியாதா? மிஸ்டர் யோகேஷ், கத்தாதீங்க. உங்கள் பையன் நீங்கள் செத்துட்டா நல்லா இருக்கும்னு அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இது வரைக்கும் ப்ராப்ளம் உங்கள் பையன் தான் நினச்சேன், ஆனால் இப்போ நீங்கள் தான் தெரியுது. நாளைக்கு உங்கள் பையன் கூட நீங்களும் என்னை ஸ்கூலில் வந்து பாருங்கள். தேங்க்யூ. ஹலோ ஹலோ வினிதா, கோவிந்துக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. வாட்? அவனுக்கு புதுசா குடிக்கிற பழக்கம் எப்படிடா வந்தது? நான் அப்புறமா கால் பண்றேன். கோவிந்த், டேய் கோவிந்த், ஏய் விடு, நான் வெளியில போ. சொல்றது கொஞ்சம் டேய், கேளுடா. அவளை வெளியில போ சொல்றா. அது இல்லடா. கையெடு. டேய், அவளை போ சொல்லு. டேய் போ சொல்லு. என்னடா? அவளை பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு வருதுடா. டேய், போ சொல்லு. போ. டேய் Get விடுடா. out from here. நான் அப்படி என்னடா செஞ்சேன்? என்ன செஞ்சியா? என்ன செஞ்சியா? முதல்ல உனக்கு கேரக்டர்னா என்னன்னு தெரியுமா? ஏய். அதோட மதிப்பு தெரியுமா உனக்கு? கோவிந்த், நாளைக்கு செத்து போயிட்டா நம்மள பத்தி 4 பேர் நல்லதா பேசுவாங்கல்ல, அதுதான் கேரக்டர். ஆனா கேரக்டர் இல்லாத உனக்கு எதுக்கு சொல்லணும்? ஏய், டேய், அவளை டேய். போ சொல்றா. போ. பொறுமையாடுறா. கேரக்டர் பர்சனாலிட்டி ரெண்டும் ஒன்னாடா? ரெண்டும் ஒன்று தானா? டிக்ஷனரியிலேயே 2 மீனிங் கொடுத்துருக்காங்க. இஷிதா, இஷிதா என்னாச்சு? மாதேவி இறந்துட்டா ரிஷி. என்னங்க, ராகவன் இங்க ஒரு குடும்பம் இருந்தாங்கல்ல, அவங்க எல்லாரும் அந்த குடும்பத்துல எல்லாரும் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்கம்மா. மாதேவி இறந்துட்டான்னா என்னால இதை நம்ப முடியல ரிஷி. ஆனா அவன் உயிரோட இருந்தானா
இருக்கணும்ல. ஒருவேளை என்னை பார்க்கறதுக்கு அவனுக்கு இஷ்டம் இருக்கோ இல்லையோ தெரியல. எனக்கு எதுவும் ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. என்னோட ஜாப் கூட இங்க முடிஞ்சு போச்சு. நாளைக்கு நான் யூஎஸ்க்கு திரும்பி போறேன். என் மகாதேவ் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணுங்கிறத தவிர நான் வேற என்ன ஆசைப்பட முடியும்? எனக்கு இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ண உனக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. தேங்க்ஸ் ரிஷி. என்னோட மகாதேவ் உன் அளவுக்கு கேரிங்கா இருப்பான்னு கூட எனக்கு தெரியாது. தேங்க்யூ so much. ஓகே இஷிதா, நீ ஹாப்பியா யூஎஸ் போயிடு. அங்க ஏதாவது என்ஆர்ஐயை பார்த்து நீ கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகி சந்தோஷமா இருக்கலாம்ல. அப்படி ஒரு ஐடியா இருந்திருந்தா பேரண்ட்ஸ் எல்லாரையும் விட்டுட்டு நான் இவ்வளவு தூரம் வந்திருக்க மாட்டேனே. என் வாழ்க்கையில மகாதேவோட சேர்த்து கல்யாணங்கிற சாப்டரும் முடிஞ்சு போச்சு. நாளைக்கு ஈவினிங் 4 o'clock என்ன ஏர்போர்ட்ல டிராப் பண்றியா? சரி, தேங்க்ஸ். பாய். பாய். ரிஷி, என்னாச்சு ப்ரோ? என்னாச்சுடா? டேய் கூல். என்னடா ஆச்சு? அவ யூஎஸ்க்கு போறாடா. அவ தேடிட்டு இருக்க மகாதேவ் நான் தான்டா. என்ன? அப்புறம் ஏன் சொல்லல? பயம்டா. நான் கேப் டிரைவர்னு என்னை ரிஜெக்ட் பண்ணிடுவானோன்னு ஒரு பயம். ஆனா இன்னொரு நாளைக்கு அப்புறம் அவ இங்க இருக்க மாட்டாடா. இந்தியாலே இருக்க மாட்டா. நான் சொல்லிட போறேன்டா. நான் தான் மகாதேவன் சொல்லிட போறேன்டா. டேய், நான் அவளுக்காக எஸ்ஐபி கோர்ஸ் கூட படிச்சேன்டா. டிகிரி கூட சிங்கிள் சிட்டிங்ல கிளியர் பண்ணிருக்கேன்டா. ஜாப் கிடைச்சிருன்ற கான்ஃபிடன்ஸ் எனக்கு இருக்குடா. அவ என்ன அக்செப்ட் பண்ணிப்பான்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. சொல்லிடுறேன்டா. நாளைக்கு நான் தான் மகாதேவன் அவகிட்ட சொல்லிட போறேன்டா. கோவிந்த், உன்கிட்ட பேசணும் கோவிந்த். கோவிந்த், ஒரு நிமிஷம் உன்கிட்ட பேசணும். வருண், என்ன இரிட்டேட் பண்ணாத. கோவிந்த், தயவு செய்து நான் சொல்றது கேளு ப்ளீஸ். என் ஃப்ளைட்டுக்கு இன்னும் 2 hours டைம் இருக்கு. உன்கிட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் பேசுறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். ப்ளீஸ். என் லைஃப்ல உனக்கு எந்த ஒரு இம்பார்ட்டன்ஸும் கிடையாது. கிளம்பு. ஹேய், ரேப் பண்ணிட்டானுங்கடா. என் கண்ணு முன்னாடியே ரொம்ப கொடூரமா ரேப் பண்ணானுங்கடா. டேய், நீ என்ன சொல்ற? அவ எப்பவுமே உன்னை ஏமாத்தணும்னு நினைக்கலடா. அப்படி நினைச்சிருந்தா இந்த விஷயம் இப்பவும் உனக்கு தெரிஞ்சிருக்காது. அன்னைக்கு அவ ஹாஸ்பிட்டல்ல வந்து உன்னை பார்த்தது கூட உனக்கு என்ன ஆச்சும் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான், உன்னை கல்யாணம் பண்றதுக்காக இல்ல. அப்ப கூட அன்னைக்கு தப்பு என்னாலதான் நடந்தது சொன்னேன்டா. நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். அதுக்கு அவ என் கண்ணத்துல அரைஞ்சு, நீ எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டுடா, இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசி என்கிட்ட வராதேன்னு சொல்லிட்டா. அவ தங்கம்டா, அவளை என்னைக்குமே நீ மிஸ் பண்ணிடாத. வெர்ஜினிட்டி போயிட்டா கேரக்டர் போனதா அர்த்தம் கிடையாதுடா. இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிற மெச்சூரிட்டி உனக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். குட் பை.
என் வினிதாடா.